தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோயிலில் மாசி திருவிழா மற்றும் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள நவ திருப்பதி ஸ்தலங்களில் 9வது ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் பெருமாள் கோயிலில் மாசி திருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையடுத்து சுவாமி நம்மாழ்வார் கொடிமரம் முன்பு எழுந்தருளினார். இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே வீரிருப்பு பகுதியில் உள்ள புத்தர் கோயிலில் சுமார் 125 அடி உயரமுள்ள கோபுர திறப்பு விழாவை முன்னிட்டு முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கோயில் வளாகம் முழுவதும் கற்களால் கட்டப்பட்டுள்ளன. வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த விழாவிற்கு வெளிநாடுகளிலிருந்து ஏராளமானோர் வருகை தரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த கீழ் புதுப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் கலசங்களை தலையில் சுமந்தவாறு கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுரத்தில் உள்ள கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தனர். அதேபோல வந்தவாசி அருகே உள்ள சக்தி விநாயகர் மற்றும் பாலசுப்பிரமணியர் கோயிலிலும் மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே குறியாமங்கலம் பகுதியில் உள்ள சிவந்தநாயகி அம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசம் 4 கால யாகசாலையில் வைக்கப்பட்டு பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் மீது புனித நீர் ட்ரோன் மூலம் தெளிக்கப்பட்டது.